இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த சூப்பரான 2 குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல புதிய விண்ணப்பம் அப்ளை பண்றதுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமா புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிச்சிருந்தாங்க. புதுசா திருமணமானவங்களும் சரி, இல்ல நிறைய பேர் தனி குடும்பம் சென்றவங்களும் சரி, புதிய ரேஷன் கார்டை அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஆண்டு காலமா 2 லட்சம் ரேஷன் அட்டைகள் விண்ணப்பம் ஆன்லைன்ல செஞ்சிருந்தாங்க டிஎன்பிஎஸ் அபிஷியல் வெப்சைட்ல. இப்போ பாத்தீங்கன்னா இன்று முதல் புதிதா 2 லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்க போறதா உணவுத்துறை பாதுகாப்பு, அதாவது ரேஷன் கார்டு அட்டை வழங்குற தொகை டீட்டெயிலா இன்ஃபர்மேஷனா கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமான அபிஷியல் அப்டேட், அபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. 2 லட்சம் ரேஷன் அட்டை வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேஷன் அட்டை வழங்கினதுக்கு அப்புறம் நீங்க அந்த புதிய ரேஷன் அட்டை வச்சு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ணணும்னா என்ன மாதிரி ரேஷன் அட்டை வகையா இருக்கணும், எங்க போய் அப்ளை பண்ணணும், எந்த முகாம் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த 2 லட்சம் ரேஷன் அட்டையில உங்களுடைய ரேஷன் அட்டை வரலனா நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணா உங்களுக்கு உடனடியா ரேஷன் அட்டை அச்சடிக்கப்பட்டு உங்களுடைய வீட்டுக்கே வரும் அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலையும் டீட்டெயிலா சொல்ல போறோம். மேலும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ண மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல இந்த மாதம் முதல் புதிய விண்ணப்பம் வரப்போகுது. இப்ப வரக்கூடிய ரேஷன் அட்டையை வச்சு நீங்க புதுசா முகாம்ல அப்ளை பண்ண முடியுமா, எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைகள் இதுல எலிஜிபிலிட்டி, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல புதிய ரேஷன் கார்டு வச்சு நீங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டை வரவே வராது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். அதே போல புதிய ரேஷன் அட்டை இன்று முதல் வழங்குறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருந்தீங்க, புதிய விண்ணப்பம் இதுக்கு மேல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அபிஷியலா பாத்தீங்கன்னா நியூஸே வெளியிட்டு இருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல இந்த மாதம் முதல் அடுத்த மாதம் முதல் பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டை அதாவது புதிய ரேஷன் அட்டை கொடுத்துட்டு புதிய அப்ளிகேஷன் வரப்போகுது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல அப்படின்றத அபிஷியலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கான அபிஷியல் நியூஸ் ஆடியோ நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், புதிய அப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்றது. இப்போ அந்த ஆடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்படும் முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக இந்த காணொலி தொகுப்பில் பார்க்கலாம். இந்த மாத இறுதியில் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு மகளிர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் எனும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஜூன் 4 வரை தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் ஜூலை 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மகளிர் உரிமை தொகையில் 2.30 லட்சம் மகளிர்கள் புதிதாக இணைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு முன்பு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாமல் இருந்தது. தற்பொழுது அவர்களுக்கும் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் 2ஆம் வாரம் வழங்கப்பட உள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி, முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவி, புதிதாக ரேஷன் கார்டு பெற்றிருப்பவர்கள் மற்றும் புதிதாக கல்யாணமான பெண்களுக்கு இந்த மகளிர் தொகையானது வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப நீங்க இந்த ஆடியோவை டீட்டெயிலா கேட்டிருப்பீங்க. இதுல இருந்தே உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும். புதிய விண்ணப்பம் இந்த மாசம் முதல் டீட்டெயிலா வரப்போகுது. அதுக்கான அச்சிடும் படி ஃபுல்லா தொடங்கிட்டாங்க அப்படின்றத. இப்ப இந்த புதிய விண்ணப்பம் சம்பந்தமாகவும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை சம்பந்தமாகவும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாம தெரிவிச்சுக்கிறோம். இப்ப இந்த வீடியோ டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டீட்டெயிலான வீடியோவை பார்ப்போம். புதிய குடும்ப அட்டை, அதாவது விரைவில் பாத்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட உள்ளதா பாத்தீங்கன்னா அமைச்சர் பெரியகருப்பன் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்டா வெளியிட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அது சம்பந்தமான அப்டேட்டும் நம்ம போட்டிருந்தோம். கண்டிப்பா புதிய குடும்ப அட்டை விரைவில் வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இப்ப நீங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே தெரியும், தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளா பாத்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டை வழங்கப்படாததால் பலரும் அவதி அடைந்து வருகிறார்கள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இது குறித்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பெரியகருப்பனே ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனா சொல்லியிருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெறறதுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்து வருகிறார்கள். அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குடும்ப அட்டை உடனே வழங்க முடியாது, அதாவது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் ரொம்ப நாள் எடுக்கும் அப்படின்ற காரணத்தினால தற்சமயம் பாத்தீங்கன்னா குடும்ப அட்டை விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 8 மாத காலமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குடும்ப அட்டை வழங்காதே
இருந்தாங்க கிட்டத்தட்ட ஓராண்டு காலமா. அதுக்கான ஆய்வு வந்து மேற்கொண்டு கண்டிப்பா விரைவில் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப அட்டை வழங்கப்படும் அப்படின்றத வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனா வந்து அமைச்சர் பெரிய கருப்பனே வந்து சொல்லியிருந்தார். கண்டிப்பா வந்து குடும்ப அட்டை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையும் அதுக்கான இன்ஃபர்மேஷனா வந்து சொல்லியிருந்தோம். இப்ப இன்னைக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் தமிழக அரசு மூலமா நமக்கு வந்து உணவுப் பொருள் வழங்கும் துறை மூலமா வந்து நமக்கு ஸ்டேட்மெண்டா வந்து கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாவே வந்து தெரியும், புதிய ரேஷன் அட்டை கார்டு வழங்கும் பணி தொடக்கம். புதிதாக 2 லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கி உள்ளது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வந்து விண்ணப்பித்துள்ளார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மக்களவை தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்பட்டு இருந்ததுனால டக்குனே வந்து ரேஷன் கார்டு வந்து கொடுக்க முடியாது அப்படின்றதுனால நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து லோக்சபா தேர்தல் வந்து வந்திருந்தது. அது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை வந்து வழங்க முடியாதனால நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதனாலதான் மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டை வழங்குறதுக்கான பணி வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்றத உணவுப் பொருள் வழங்கும் துறை வந்து டீட்டெயிலா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து அப்டேட் பண்ண மாதிரி இப்போ வந்து ரேஷன் கார்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆன்லைன்ல டிஎன்பிடிஎஸ்ல வந்து ஒன்னு இ சேவையில வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க, இல்ல ஆன்லைன்ல நெட் சென்டர்ல வந்து எங்கன்னா வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க, நீங்களே மொபைல் மூலமா வந்து அப்ளை பண்ணிருக்கலாம். புதிய ரேஷன் அட்டைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அதாவது வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாருங்க, புதிய ரேஷன் அட்டைக்கு என்ன ஸ்டேட்டஸா வந்து இருக்குதுன்னு. அப்படின்னா டைரக்டா வந்து தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு குடும்ப அட்டைக்கான செக்ஷன் எங்கன்னா இருந்ததுன்னா அங்க வந்து நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கான கார்டு வந்து அச்சடிக்கப்பட்டு வந்து வந்துருச்சா அப்படின்றத நீங்க டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, ஃபீல்டு வெரிஃபிகேஷன்லாம் வந்து எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணிட்டாங்க, கரெக்டாக வந்து ப்ராசஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு, ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் டிக் வந்ததுன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்க்கே வந்து ரேஷன் அட்டை வந்து வந்துடும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையான ரேஷன் அட்டை வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அப்ளை பண்ணிங்கன்னா விரைவில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வகையான ரேஷன் கார்டு வந்து வழங்குறாங்க. PHHAA, NPHH, NPHHS, NPHHNC, PHH ரைஸ் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த 5 வகையான ரேஷன் அட்டை தான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா PHHAA, NPHH, PHH ரைஸ் கார்டு இது உள்ள வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து PHHAAY அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கார்டெல்லாம் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எலிஜிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக என்னென்ன அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு, இந்த 2 லட்சம் பேர் ரேஷன் அட்டை வந்து வாங்கினவங்க புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 பேருக்கு புதிய விண்ணப்பம் வந்து வழங்கி அப்ரூவல் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து தெரிய வந்திருக்கு. நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து இது சம்பந்தமா அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் 2,30,000 பேர் பெண்களை இணைக்கப்பட்ட திட்டம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. புதிய பயனாளிகளை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகள் தகவல் அப்படின்றத போன மாசம் லாஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தகவல் வந்து வெளியாயிடுச்சு. நம்ம சேனல்லே வந்து ஒரு வீடியோலையும் இதுக்கான அப்டேட் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருந்தோம். அதன் மூலயமா நிறைய பேர் வந்து கேட்டு தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து கண்டிப்பா வந்து புதிய ரேஷன் அட்டை வந்து வழங்குறதுக்கான பணி வந்து ஸ்டார்ட் பண்ணது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த புதிய ரேஷன் கார்டு வந்து வச்சு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தரலாம் அப்படின்றதுக்காக வந்து புதிய ரேஷன் அட்டை வந்து 2 லட்சம் பேருக்கு வந்து வழங்கின்னு வராங்க. இதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அப்ளிகேஷன் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக புதிய ரேஷன் கார்டை வச்சு நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல் அப்ளை பண்ணீங்க அப்படின்றத நம்ம தரப்புல இருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து நிறைய பேர் வந்து கேட்கறது புதிய ரேஷன் கார்டு வந்து வழங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் முகாம் வந்து எங்கே வந்து நடத்துவாங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுக்கு மேலே யாராருக்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி உண்டு, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் டோக்கன் வந்து எங்கே வந்து கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு, எங்கே வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக வந்து கேட்டு வரீங்க. இதையும் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண வரோம். கிட்டத்தட்ட 21 வயது வந்து நிரம்பி இருக்கணும், அப்பதான் குடும்ப தலைவியை வந்து உங்களை வந்து கருதுவாங்க. அதுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஆன்லைனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அப்ளை பண்ண முடியுமா, அதுக்கான டீட்டெயிலான ஆர்டிகல் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் www.tninfo360.com அப்படின்ற வெப்சைட்டை எப்படி வந்து ஓப்பன் பண்ணி ஆர்டிகளை வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் கண்டினியூ வந்து வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விண்ணப்ப படிவம் எப்படி வந்து எடுக்கணும், எங்கே போய் வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடைபெறும் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த ஆர்டிகல்லே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா
புதிய விண்ணப்பம் நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் முகாம் மூலியமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வரும். வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி, தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி, உங்களுடைய ரேஷன் கார்டோட அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13 டிஜிட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேஷன் கார்டில் ஸ்டார்டிங்கில் 333 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணிங்க. புதுசாக வந்து இப்போ ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணவங்களாலும் சரி, இல்லை ஏற்கனவே வந்து முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவற விட்டு இப்போ முகாம் மூலியமாக ரேஷன் கார்டு வச்சு அப்ளை பண்ணுறவங்களும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு எண் வந்து கரெக்டாக வந்து வருதா அப்படின்றத செக் பண்ணிங்க. இதே போல் தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களுடைய நம்பர் வந்துட்டு விண்ணப்பம் பரிசு நிலையில் உள்ளது, அதாவது கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி வந்து அனுப்புவாங்க. உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கான மெசேஜும் வந்து வரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு ரொம்ப நாளாக வந்து மெசேஜ் வர வந்திருக்கு. இது போல மெசேஜ் யாருன்னா வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. என்னென்னு இப்போ சொல்லிட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் பதிவு செய்துள்ள மேல்முறையீடு விண்ணப்பம் வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளது, விசாரணையில் உள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இது குறித்து விசாரணைக்கும் போது தங்களுடைய தொடர்பு கொள்ளும் பொழுது உரிய தகவல்களை தெரிவிக்குமாறு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே போல எஸ்எம்எஸ் யாருக்காவது வந்திருந்து இன்ன வரைக்கும் மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கான சூப்பரான தகவல் அப்டேட் வந்து நம்ம சேனலில் உடனே வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதனால வந்து கண்டிப்பாக இது போல மெசேஜ் யாருக்கா வந்திருந்ததுன்னா உடனே வந்து அப்டேட்டாக வந்து தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு, அதாவது வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வச்சு நீங்கள் முகாம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, அப்படி இல்லை மேல்முறையீடு பண்ணது வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கே வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிரெடிட் ஆன மெசேஜ் வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணுறது போல வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கிரெடிட்டட் மெசேஜ் வரும். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டட் NACH கலைஞர் மகளிர் உரிமை ₹1 கிரெடிட்டட் அப்படின்ற பேலன்ஸ் வந்து வரும். அதே போல் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து போட போகிறாங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து அப்படின்னா DPT டிரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா DPT டிரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணி ₹1000 கிரெடிட்டட் மெசேஜ் வந்து வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கிரெடிட்டட் NACH கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ₹1000 கிரெடிட்டட்னு வரலாம். அப்படி இல்லைனா DPT கவர்மெண்ட் ருபீஸ் ₹1000 வந்து கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரலாம். இது ரெண்டு வந்தாலும் உங்களுக்கான அப்ரூவல் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பணம் வந்து ரெகுலராக வந்து இதுக்கு மேலே வந்து அதே அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாகவும் டீட்டெயிலாக புதிய விண்ணப்பம் சம்பந்தமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து ரேஷன் அட்டை வந்து புதுசாக வந்து வழங்க போகிறது சம்பந்தமாக 2 லட்சம் பேருக்கு வந்து ரேஷன் அட்டை வழங்க போகிறாங்க, அது எப்படி வந்து வாங்கணும் அப்படின்றதையும் கடைசி வரைக்கும் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை புதுசாக வந்து ரேஷன் அட்டை வாங்குறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, புதிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்ளிகேஷன் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டுக்கு இருந்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் வந்து ரிப்ளை பண்ணும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். ஒரு கமெண்ட்டும் வந்து நம்ம பழைய வீடியோவில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பதிலை ரிப்ளைவை நம்ம வந்து கொடுப்போம். அதன் மூலயமா நம்ம சேனலும் வந்து குரோ ஆயிருக்கு, நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.